ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அது வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வி இந்த சப்ஜெக்டுக்கான ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்ல இருந்து மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த கொஸ்டின் எல்லாமே லாஸ்ட் இயர் செமஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான். ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் இந்த 16 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் இந்த 16 கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு கீழையும் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் அதுக்கு கீழே என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் வர சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு அந்த கீ பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை எல்லாரும் இந்த 16 கொஸ்டினுக்கும் அந்த கீ பாயிண்ட்ஸை எல்லாரும் மனப்பாடம் பண்ணிருங்க. அந்த கீ பாயிண்ட்ஸை வச்சு கொஸ்டின் எப்படி கேட்டாலும் இந்த சப்ஜெக்டை ஓனா எழுத முடியும். சரிங்களா? எல்லாமே சுற்றுச்சூழலை பத்தி தான். நீர் மாசுபாடு, இரைச்சல் மாசுபாடு, இந்த மாதிரி பொதுவான கொஸ்டின் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸை வச்சு இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரைக்கும் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால எழுத முடியும். இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸ் ஜாம் எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். சரிங்களா? இப்போ இந்த முக்கியமான 16 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். நான் புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். அந்த நோட்ஸோடு சேர்த்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின், அடுத்து ஒவ்வொரு 10 மார்க் கொஸ்டின் கீழே என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் வரும்னு சொல்லி நான் அனுப்பிச்சிருவேன். ஸோ அந்த கீ பாயிண்ட்ஸை ஃபுல்லாகவே நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னா எக்ஸாம் நம்ம அரியர்லாமல் பாஸ் பண்ணிடலாம். அதே நேரத்தில் நம்ம நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நாளையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. மொத்தம் 6 நாள் எடுத்துக்கங்க. மொத்தம் 16 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். நாளையிலிருந்து அதாவது 16ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி 21ஆம் தேதி வரைக்கும். சரிங்களா? இன்னும் எக்ஸாம் பத்தி எந்த அப்டேட்டும் வரல. ஆனா எனக்கு தெரிஞ்சு 22ஆம் தேதி நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. சரிங்களா? ஸோ 21ஆம் தேதி வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். இந்த 21ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க எந்தெந்த சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் எடுக்கணும், எந்தெந்த கொஸ்டினை நீங்க செலக்டடா படிக்கணும், அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். சரிங்களா? இந்த சப்ஜெக்டோட நம்ம எல்லா சப்ஜெக்டுக்கான ஸ்டடி பிளான் உங்களுக்கு போட்டேன். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இப்ப எல்லாரும் எக்ஸாமுக்கு நம்ம தயாரா இருக்கலாம். சரிங்களா? இந்த 21ஆம் தேதி வரைக்கும் இதை படிச்சுங்க. அதுக்கு அடுத்து நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் செலக்டடா ரொம்ப முக்கியமான சில கொஸ்டின்லாம் சொல்றேன். அதையும் நல்லா படிச்சீங்கன்னா எக்ஸாம் நல்லா பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. இப்ப மொத்தம் 16 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு 3 கொஸ்டின் படிங்க. சரிங்களா? இந்த சப்ஜெக்ட் ஈஸியா இருக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதிகாலையில ஃபர்ஸ்ட் எழுந்து ஒரு கொஸ்டினை முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிருங்க. அதிகாலையில குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரம் எடுத்துக்கங்க. அதிகபட்சம் 2 மணி நேரம் எடுத்துக்கங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த சப்ஜெக்ட்லாம் அந்த அதிகாலை 2 மணி நேரத்துல 2 கொஸ்டின் முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு சிம்பிளா ரீட் பண்ற மாதிரி இருக்கும். முக்கியமான விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். சரிங்களா? நான் உங்களுக்கு நோட்ஸ் அப்படிதான் அனுப்பிச்சிருப்பேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 16 அதாவது நாளையிலிருந்து நாளைக்கு 3 கொஸ்டின், 17ஆம் தேதி அதுல 3 கொஸ்டின், 18ஆம் தேதி அதுல 3 கொஸ்டின், 19ஆம் தேதி 3 கொஸ்டின், 20ஆம் தேதி 3 கொஸ்டின். இப்ப இந்த 1 2 3 4 5 இந்த 5 நாள்ல 15 கொஸ்டின் வந்துடும். இந்த 6ஆவது நாள் வந்து ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு கொஸ்டினை முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி படிச்ச எல்லா கொஸ்டினையும் அந்த 21ஆம் தேதி இந்த சப்ஜெக்ட்ல ரிவிஷன் பண்ணிருங்க. சரிங்களா? இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வரும். இந்த சப்ஜெக்ட் தான் லாஸ்ட் சப்ஜெக்டா இருக்கும். இதுக்கு பிறகுதான் மேஜர் சப்ஜெக்ட் வரும். ஸோ மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் தான் நடக்கும். ஸோ இந்த சப்ஜெக்ட் இந்த 5 நாள் ஃபுல்லாக கவர் பண்ணிருக்கேன். இடையில இந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. நான் அதனால தான் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா 6 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இந்த 6ஆவது நாள் வந்து ஒரு கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு மற்ற இந்த 15 கொஸ்டினையும் ஃபுல்லாக கவர் பண்ணிருக்கேன். சரிங்களா? ஓகே. இப்போ நான் ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் சொல்றேன். இந்த கொஸ்டின் எல்லாமே நம்ம கிளாஸ் எக்ஸாம் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருப்பேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சு. சரிங்களா? இப்போ பாருங்க, சுற்றுச்சூழல் கல்வி இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு 3 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சுற்றுச்சூழல் கல்வியின் வரம்பு அல்லது பரப்பு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, சுற்றுச்சூழலின் வகைகளும் உட்கூறுகளும். சுற்றுச்சூழலின் வகைகளும் உட்கூறுகளும். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, சுற்றுச்சூழல் கல்வியின் தேவை மற்றும் முக்கியத்துவம். இதுல வந்து அந்த செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேர்ட் கொஸ்டின் வந்து சுற்றுச்சூழல் கல்வியின் தேவை மற்றும் முக்கியத்துவம். இந்த 3 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் யூனிட்ல முக்கியமானது. அடுத்து யூனிட் 2 பாருங்க. யூனிட் 2ல ஒரு 3 கொஸ்டின் எடுத்திருக்கேன். சரிங்களா? அதுல 4th கொஸ்டின் பாருங்க, வன வளங்கள். வன வளங்களை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. 5th கொஸ்டின் பாருங்க, ஆற்றல் வளங்கள். ஆற்றல் வளங்களை பத்தி சில கொஸ்டின் கேட்பாங்க.
6th கொஸ்டின் பாருங்க, கனிம வளங்கள். இந்த 3 வளங்கள்ல ஏதாவது ஒரு வளங்கள் பத்தி கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல நான் கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வரிசையா கொடுத்துருப்பேன். அந்த கீ பாயிண்ட்ஸ் படிச்சுட்டு நீங்க இந்த ஒன் ஆர் 2 டைம்ஸ் நீங்க ரீட் பண்ணாவே ஈஸியா எழுதிடலாம். சரிங்களா? அடுத்து யூனிட் 3. யூனிட் 3ல வந்து ஒரு 4 முக்கியமான டெர்மினல் கொஸ்டின் இருக்கேன். அதுல 7th கொஸ்டின் பாருங்க, இயற்கை சீற்றங்களும் அவற்றின் மேலாண்மையும். 8th கொஸ்டின் பாருங்க, நீர் மாசுபடுதல். 9th கொஸ்டின் பாருங்க, காற்று மாசுபடுதல். 10th கொஸ்டின் பாருங்க, திடக்கழிவு மாசுபாடு மற்றும் மேலாண்மை. இந்த 4 கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து யூனிட் 4 பாருங்க, 11th கொஸ்டின், இந்தியாவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் அது தொடர்பான கொள்கைகளும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 11th கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் அது தொடர்பான கொள்கைகளும். அடுத்து 12th கொஸ்டின் பாருங்க, சுற்றுச்சூழல் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட அரசியல் சட்ட திருத்தங்கள். 12வது கொஸ்டின் பாருங்க, சுற்றுச்சூழல் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட அரசியல் சட்ட திருத்தங்கள். 13வது கொஸ்டின் பாருங்க, இயற்கை பேணி பாதுகாத்துவதற்கான சர்வதேச கூட்டமைப்பு. இயற்கை பேணி பாதுகாத்திற்கான சர்வதேச கூட்டமைப்பு. இது யூனிட் 4. அடுத்து லாஸ்ட் யூனிட் 5 பாருங்க, 14வது கொஸ்டின் பாருங்க, சுற்றுச்சூழல் கல்வியை கற்பித்தலுவதற்கான முக்கிய முறைகளும் செயல்களும். 15வது கொஸ்டின் பாருங்க, கல்வி நிறுவனங்களில் மேற்கொள்ள வேண்டிய சுற்றுச்சூழல் நிகழ்ச்சிகள். 16வது கொஸ்டின் பாருங்க, சுற்றுச்சூழல் கல்வியை கல்வி ஏற்பாட்டில் ஒருங்கிணைப்பதற்கான வழிமுறைகள். இந்த 16 முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? அடுத்தடுத்த கிளாஸ்ல இந்த மேஜர் சப்ஜெக்டான சில முக்கியமான கொஸ்டினும் சில முக்கியமான கேள்விகளும் நான் கிளாஸ் எடுக்கிறேன். அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு உதவியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.